அஸ்ஸலாமு அலைக்கும். சக்சஸ் வெற்றி என்று சொல்றதுடைய டெஃபினிஷன் என்ன? அதை எப்படி டிஃபைன் பண்ண போறீங்க? காசு பணம் சொத்து செல்வமா, அல்லது நல்ல வாகனங்கள், தொழில் துறவு, நல்ல வீடு வாசல், அல்லது கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு ஜப் ஒன்று இருக்குது, அல்லது நிறைய டிகிரிகள் வச்சிருக்கிறார், இதுவா சக்சஸ்? ஏத்தியஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல அல்லது மெட்டீரியலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இதைத்தான் அவங்க சக்சஸாக டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு ஆலிமிடத்துல கேட்கப்பட்டது, ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துல ஒரு பொறுப்புல இருக்கிறார், உங்களோட வெற்றியுடைய ரகசியம் என்ன? சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்சஸ். அவர் கேள்வி கேட்டவர் இடத்துல கேட்கிறார், நான் வாழ்க்கையில சக்சீட் ஆகிட்டேன் என்று சொல்லி நீங்க எதை வச்சு சொல்றீங்க? அப்படி என்றால் சக்சஸ் உடைய டெபினிஷன் என்ன என்று முதலாவது எனக்கு சொல்லுங்க என்று கேட்கிறார். அது கேள்வி கேட்டவர் தடமாறுறார். இதே கேள்வியை நாங்களும் எங்களிடத்துல கேட்டு பார்ப்போம். சக்சஸ் வெற்றி என்றா என்ன? இதுக்கு யாரிடத்திலையும் பதில் இல்லை. ஏத்தியஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல உலகத்துடைய சில தற்காலிகமான விடயங்களை சக்சஸாக பார்க்கிறோம். அது எதுவும் நிரந்தரமான ஒன்று அல்ல. குர்ஆன் அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரானுடைய 185வது வசனத்துல ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யாரு நரகத்திலிருந்து விமோசனம் பெற்று சொர்க்கத்துக்குள்ளால நுழைகிறாரோ, கால வைக்கிறாரோ, அது வரைக்கும் யாருக்கும் நான் சக்சீட் ஆகிட்டேன் என்று சொல்லி அவருக்கு சொல்லவே முடியாது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்றான். இந்த உலகத்துடைய வாழ்க்கை உடைய யதார்த்தம் என்னென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய 3 விடயங்கள் இருக்குது. ஒன்று, ஒரு மனிதனுடைய ஆத்மா, அவனுடைய ரூஹ், இது அல்லாஹுக்குரியது. அதே நேரம் ஒரு மனிதனுடைய அமல்கள், அவன் செய்யக்கூடிய நல்ல தீய செயல்கள், இது அவனுக்குரியது. இந்த உடம்பு, இது மண்ணறையில வாழக்கூடிய புழு பூச்சிகளுக்குரியது. இதுதான் இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தமாக இருக்குது.